என்ன ஹெல்ப்? எனக்கு லண்டனில் வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாளே, ஆமா, வீசா கூட கிடைச்சதுன்னு சொன்னா. அந்த விசால தாம்மா வில்லங்கமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உன் ரிசிபி திருடி தான் வேலைக்கே அப்ளை பண்ணேன். வேலையும் கிடைச்சிது, விசாவும் கிடைச்சிது. அப்புறம் என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு தான். புரியலையே. என் ஃப்ரெண்டும் என்ன மாதிரியே டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வச்சு லண்டனில் ஒரு கேக் ஷாப்பில் வேலைக்கு போய் சேர்ந்தான். அவனுக்கு கேக் செய்ய தெரிலன்னு அவன் ஓனர் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட சொன்ன உடனே போலீஸ் உள்ள தூக்கி வச்சிட்டாங்க. இப்போ நானும் அங்கே போனால் போலீஸ்கிட்ட மாட்டிக்கும்ல, அதான் இங்கிருந்தா அம்புஜத்தை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லாக குற்ற உணர்ச்சியோட வாழ வேண்டியது தான். அதனால தான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், அம்புஜத்தை கைட்டு விட்டேன். அட பாவி, என்ன அப்போ அவன் நிலைமை? உனக்கு தெரியாதா? அவளை எவனா ஒருத்த டோப் பண்ண போயினே இருப்பான். டேய், முறைக்காதம்மா, நீ மனசு வச்சனா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணலாம். நான் என்ன பண்ண முடியும்? நீ எனக்கு அசிஸ்டண்டா வரியா? அடி என்ன? இல்ல இல்ல, மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு தான் நீ அசிஸ்டண்ட். எப்பவுமே நான் தான் உனக்கு அசிஸ்டண்ட். சரியாம்மா? ஏன்னா நீ கேக்கு நல்லா செய்வேன், அதை வச்சு நான் தான் பண்ணேன்னு பில்டப் பண்ணிக்குவேன். ஒரு 2 மாதம் தான், அதுக்கப்புறம் நான் டேக்கப் ஆகி பிக்கப் ஆகி பயங்கர லெவலில் வந்துடுவேன். நீ இந்தியாவுக்கு வந்துடலாம். அப்புறம் அம்முஜிமா ஹாப்பியாக இருக்கும். என்ன சொல்கிறேன்? இதுக்கு நீ ஒத்துக்கணுன்னா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், இல்லைன்னா ஆல்ட்ரேஷன் போக வேண்டியது தான்.